டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 234 தொகுதிகளுக்கான அனாலிசிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய ஸ்டார் வேட்பாளர் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டடான அந்த ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி தான் இது. ஏற்கனவே அந்த ஒரு தொகுதியை பார்த்துட்டோம். இப்ப இரண்டாவது தொகுதியை நம்ம பார்க்க போறோம். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முன்னணி நடிகராக இருந்து கொண்டு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பித்த போது ஆனால் பயந்து கொண்டு 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த இரண்டாவது தொகுதியில் திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. உங்களுடைய வணக்கம். இந்த திருச்சி ஈஸ்ட் வந்து இப்போ விஜய் இங்க நிக்கிறாரு. ஓகே, ரெண்டாவதா இங்க நிக்கிறாரு. பட் இதுல வந்து அவருக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. ஏன்னா வந்து இப்போ நம்ம போன தடவை இப்போ இங்க வந்து டிஎம்கே வந்து 94,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. அதிமுக அமமுக சேர்த்தீங்கன்னா ஒரு 50,000. ஸோ டிஎம்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 வாக்குகள் லீடிங்ல இருக்கு. பிளஸ் நீங்க மேப் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே வந்து ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்கீங்க. 77ஓட இது இல்ல. ஸோ இந்த 10 தடவைல வந்து 5-5 ஈச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஆமா டஃப்பான ஒரு இதுவா தான் இருக்கு. பிளஸ் நீங்க வந்து இந்த தடவை வந்து நம்மளோட ஜோசப் விஜய் அவர்களே நின்னா கூட இப்போ அவர் எதை செலக்ட் பண்ணுவார்? திருச்சி ஈஸ்ட் செலக்ட் பண்ணுவாரா இல்ல பெரம்பூரா? ஆமா, எங்க ஜெயிச்சார்னா எங்க நிப்பார்? அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த அன்பில் அவர்களோட ஃபேமிலியோட இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கிற ஒரு தொகுதி. பிளஸ் கே நேருவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ரீஜன். ஸோ அதனால வந்து இந்த கிறிஸ்துவன் சமுதாயத்தோட வாக்குகள் கணிசமாக இருந்தாலும் ஒரு ஸ்லைட் மார்ஜின்ல போன தடவை இனிகோ எதிராஜ் வந்து 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இந்த தடவை அநேகமா அந்த வெற்றி வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அந்த வகையில தான் ஜெயிப்பாங்க அப்படின்றீங்க. ஸ்டில் இனிகோ எதிராஜ் தான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இங்க கிறிஸ்டியன் ஓட்ஸ் அப்படின்றது வந்து விஜய் பக்கம் போகாம ஆல்ரெடி இனிகோ எதிராஜ் இஃப் ஐ அம் நாட் ராங் சம்திங் கிறிஸ்தவ பேரவை அப்படின்றது வந்து அவரே பண்றாரு. அந்த கன்சால்டேஷன் திமுக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஆனா இந்த தடவை வந்து ஏடிஎம்கே இங்க கணிசமா வாக்குகள் குறையும் அப்படிங்கிறது தான். ஸோ கோயிங் டு பி கிளியர் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. ஒரு ஸ்லைட் எட்ஜ்ல டிஎம்கே ஜெயிப்பாங்க. பட் ஆனா டிஎம் கேண்டிடேட்டே இந்த தொகுதியில தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டாலின் கூட போட்டி போடக்கூடிய ஒரு நபர், எடப்பாடி கூட போட்டி போடக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து இனிகோ இருதயராஜ் அப்படின்னு ஒரு நார்மல் டிஎம்கேவோட எம்எல்ஏவால வீழ்த்தப்பட்டா அது தமிழகம் முழுவதும் தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவாதான கருதப்படும். சார் இது ஒன்னே தாவேக்காக பின்னடைவுக்கு ரீசன் இல்லை சார். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா காமராஜ் தோத்துருக்காரு, அண்ணாதுரை தோத்துருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா இவர் இன்னும் சிஎம் கேண்டிடேட், இது வரைக்கும் சிஎம்மா இருந்து அவர் இன்னும் இந்த தொகுதி இந்த போட்டியில இந்த தேர்தலில் அவர் நிக்கல. அவர் வந்து ஒரு பிக் சேலஞ்சர் அப்படிதான் வந்து மக்கள் அவரை பார்ப்பாங்களே தவிர அவர் ஏற்கனவே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தார். இந்த தடவை வந்து சிஎம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரு அப்படி ஒரு ஹைப் அவங்க கொடுத்தாலும் கள நிலவரம் அப்படி இருக்காது இல்லையா? ரெண்டாவது வந்து திமுகவோட கேம்பெயின் நீங்க சொல்றதுதான். இனிகோ எரிதராஜுக்கு வந்து அவருக்கு அந்த தொகுதிக்குள்ள நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் வந்து இது நம்ம இது எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு, அதாவது இது எப்படின்னா இந்த கிறிஸ்டியன் அவங்களோட சமூகத்திலேயே வந்து ஒரு சாரார் வந்து விஜய்க்காகவும், இந்த கோஸ்டல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஜய்க்காகவும், மற்றவர்கள்லாம் வந்து நம்ம நம்ம திமுகவை தான் ஸ்டில் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரியும் ஒரு பிரிவு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது திருச்சியில வந்து அந்த கிறிஸ்டியன் சமுதாயம் பெருவாரியா டிஎம்கே தான் தக்க வச்சுப்பாங்க. விஜய்க்கு ஃபேவரா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இதுல வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு சீன்ல வந்து ரொம்ப தேர்ட் அண்ட் வெரி லெஸ்
ஓட்ஸ் அப்படி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது வந்து மெயின்லி இட் வில் பி ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. பட் ஆனா டிஎம்கேக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ் கண்டிப்பா இருக்கு. சோ இந்த இடத்துல அதிமுக வந்து சம்டைம்ஸ் திருச்சியும் ஒரு திமுகவின் கோட்டை அப்படின்னு பண்ணும்போது அதிமுக இந்த திருச்சி கிழக்குல சில முறை டென்ட் ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் ஸ்டில் இந்த முறை எந்த விதமான தாக்கமும் இல்லைன்னு தான் பாக்குறோம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே, சோ திருச்சி கிழக்கு டஃப் காம்படிஷனாக இருந்தாலும் இனிகோ இருதயராஜ் வெற்றி பெறுவார் அப்படின்றத முடிக்கிறோம். எஸ் நேயர்களே, ஷார்ட்டா சொல்லணும்னா திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎம் கேண்டிடேட் நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் இங்கே விஜய் அவர்களுக்கு பின்னடைவுதான். தவறான தொகுதியை தேர்ந்தெடுத்து விட்டாரோ அப்படின்ற சந்தேகம் நம்ம பார்த்தசாரதி சார் அவர்கள் வந்து கிளப்பி இருக்கிறார். இனிகோ இருதயராஜ் ஆல்ரெடி என்னென்ன ஃபேக்டர்ஸ்க்காக விஜய் வந்து அங்க கண்டெஸ்ட் பண்றாரோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறதால, தொகுதிக்குள்ளேயும் நல்ல ஒரு பேர் இருக்கிறதால, வக்ஸும் நிறைய இருக்கிறதால, கே நேரு, அன்பில் மகேஷ் போன்றவரது கோட்டையாக ஒரு திமுக இருப்பதால, திமுக அங்க ஸ்ட்ராங்காகவும் இருப்பதால இனிகோ இருதயராஜுக்கு பல ஃபேக்டர்ஸ் சாதகமாக இருப்பதால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தசாரதி சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி, அதிர்ச்சி தொழில் தரக்கூடிய ஒரு தொகுதியாக இருப்பதால் நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. மிக நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியும் சந்திப்போம். நன்றி.